செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குநர், NSG இயக்குநர், டெல்லி காவல் ஆணையர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கார் வெடிப்பு நிகழ்வு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தற்போதைய நிலை என்னங்க? டெல்லியில் நிகழ்ந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படையினுடைய தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக சந்தேகிக்கப்படக்கூடிய நபரினுடைய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போதைய நிலை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரிகள், மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், அதே போல டெல்லி மாநில காவல்துறை ஆணையர் மற்றும் காஷ்மீர் மாநிலத்தினுடைய DGP உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தற்போது வரை இந்த விசாரணையினுடைய நிலை என்ன, தீவிரவாதிகளினுடைய இந்த கோணம் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறதா, மற்றும் என்ன மாதிரியான வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டது, பாதுகாப்பில் என்ன மாதிரியான குளறுபடிகள் ஏற்பட்டன உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே இந்த தாக்குதல் தீவிரவாத சம்பவமா என்று நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும் என்ற ஒரு பதிலை அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அவரது தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.